நாகர்கோவிலில் பேண்ட் ஆல்டர் செய்து கொடுத்தது பிடிக்கவில்லை என டெய்லரை கத்தரிக்கோலால் குத்தி கொலை செய்த ஹோட்டல் ஊழியர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பழைய பேண்ட் ஆல்டர் செய்து கொடுத்த விவகாரம் கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள திட்டுவிளை அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் 65 வயதான செல்வம். இவர் நாகர்கோவில் கிறிஸ்தவ கல்லூரி சாலையில் டெய்லர் கடை நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று இவரது கடைக்கு சென்ற சந்திரமணி என்பவர் ஆல்டர் செய்து கொடுக்கச் சொல்லி பழைய பேண்ட் ஒன்றை கொடுத்துள்ளார். 1 மணி நேரத்தில் தையலடித்து கொடுப்பதாக கூறிய செல்வம் மாலை 6:45 மணிக்கு சந்திரமணியிடம் பேண்டை கொடுத்துள்ளார். ஆனால் பேண்ட் ஆல்டர் செய்தது சரியாக இல்லை என கூறி சந்திரமணி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். பதிலுக்கு டெய்லர் செல்வமும் சந்திரமணியிடம் சத்தம் போட்டுள்ளார். அதில் ஆத்திரமடைந்த சந்திரமணி கடையில் இருந்து கத்தரிக்கோலை எடுத்து டெய்லர் செல்வத்தை சரமாரியாக குத்தியுள்ளார். அதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த செல்வம் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். பின்பு கொலையாளி சந்திரமணி அங்கிருந்து தப்பியோடினார். இது தொடர்பாக தகவல் தெரியவர வடசேரி காவல் நிலைய போலீசார் தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து உடலை ஆய்வு செய்தனர். பின்னர் 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் விடுதியில் பதுங்கியிருந்த கொலையாளியை 6 மணி நேரத்தில் கைது செய்தனர். பின்னர் பலத்த பாதுகாப்புடன் காவல் நிலையம் அழைத்துச் சென்று சந்திரமணியிடம் தீவிர விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பேண்ட் ஆல்டர் செய்து கொடுத்தது பிடிக்கவில்லை என டெய்லரை கத்தரியால் குத்தி கொலை செய்த சம்பவம் நாகர்கோவிலில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.